பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். அதனோட பேர் என்ன வைக்க போகிறேன்னா எக்ஸப்ஷன் கோட் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ், இப்போ எக்ஸப்ஷன் டெமோ. ஆக்சுவலாக எக்ஸப்ஷன் எல்லாம் கிளாஸ் க்ரியேட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி எக்ஸப்ஷன்னு ஒரு ஜாவாலே ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் அதுக்கு வந்து எக்ஸப்ஷன் டெமோ அப்படின்னு பெயர் கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளாடி ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதை நான் டிக் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதில் டைப் பண்ணிக்கிறேன் void main string. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போது இதுக்குள்ளாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஒரு கோட் எழுதுகிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் system.out.println. அசியூம் பண்ணிக்கோங்க இதில் ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்குது. சரியா? எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இருக்குது. இதுக்கு மேலே ஒரு லைன் ஆஃப் கோடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் int a ஈக்குவல் டு யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குற மாதிரி வச்சுக்கலாம். s.next int. ஸோ இதுக்கு வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கினோன்னா நமக்கு ஸ்கேனர் தேவைப்படும். ஸோ import java.util.scanner இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கேனருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். scanner s equal to new scanner system.in. ஸோ இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். a equal to s.next int இது வாங்கிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் args போடலாம். ஓகே ஓகே, இப்போ வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு நம்பரும் வாங்கலாம். b equal to s.next int. இப்போ இதில் வந்து சம் பண்ணுறேன், நான் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ system.out.println sum is a plus b. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 நம்பரை ஆட் பண்ணிட்டேன், அதை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1000 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்குது. இதில் s.closeம் போட்டுக்கிறேன். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோடில் எந்த மாதிரியான ஒரு கம்பைலேஷன் எரர் எதுவுமே இல்லை. நான் ரன் பண்ணுறேன், சூப்பராக ரன் ஆகும். பாருங்கள், 6 டைப் பண்ணுறேன், 7 டைப் பண்ணுறேன், எனக்கு சூப்பராக ரன் ஆகுது. ஸோ இந்த கோடை நான் ஒரு 1000 கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறேன். அந்த 1000 கஸ்டமர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அழகாக ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு இந்த கோடு. அதில் ஏதோ ஒரு யூசருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. என்னன்னு பார்க்கலாமா? அவர் 6.8 டைப் பண்ணுறாரு. டைப் பண்ணதுமே அந்த கோடு என்ன ஆயிடுது? க்ராஷ் ஆயிடுது. பாருங்கள், இது வந்து கோடு க்ராஷ் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயம் தப்பானதும் இந்த 1000 லைன்ஸ் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட்டே ஆகலை, அப்படியே க்ராஷ் ஆயிடுது. கரெக்டாக? ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரன் டைம் எரர்னு சொல்கிறோம்? இந்த கோட் ரன் ஆகும்போது வந்த எரர், இதுதான் ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ரன் டைம் எரர்? நோட் பண்ணிக்கோங்க. ரன் டைம் எரர் that happens in the runtime of the code. நல்லா கவனிங்க, நான் அந்த ரன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன் கோடை. அந்த டைமில் ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு எரர் வந்து ப்ரோக்ராமே க்ராஷ் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரன் டைம் எரர்னு சொல்லுவோம். ரன் டைம் எரரோட இன்னொரு பெயர் தான் எக்ஸப்ஷன். ஸோ எக்ஸப்ஷன்னா வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸப்ஷன்னாலும் ரன் டைம் எரர் தான், ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? சரி, அப்போது இந்த எக்ஸப்ஷன் நடக்குது. இப்போ ஒரு ரோட்டில் நிறைய வண்டி போகுது, எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடக்குது. ஒரு டிரைவர் வந்து கீழே விழுந்துடுறாரு, சின்ன அடிபட்டிருக்கு. ஸோ அவர் விழுந்துட்டாருன்னு அடுத்து வரக்கூடிய 1000 பேரும் அப்படியே ஸ்டக்காகி அங்கே நிற்கணுமா, இல்லை அந்த ஆக்சிடெண்ட் ஆனதை கிளியர் பண்ணிவிட்டு ஃபர்தராக அந்த 1000 பேரும் திரும்ப போகணுமா?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட்டை நம்ம கிளியர் பண்ணணும். அந்த 1000 பேரும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக? ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு? அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததும் என்ன ஆகுது? ஆக்சிடெண்ட் நடந்ததும் என்டையர் கோடுமே என்ன ஆயிடுது? கிராஷ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணணும். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னன்னு சொல்லித்தரேன். ஸோ இதுதான் எக்ஸெப்ஷன்னா இந்த மாதிரி கிராஷ் ஆகி நிற்கும் சிஸ்டம். ஓகேவா? ரன் டைம் எரர் அப்படியே கிராஷ் ஆயிரும். இந்த 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் இனி ஃபர்தராக எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக we do exception handling. We handle exceptions for the smooth running of the code. ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. சரியா? என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை, கேட்ச், ஃபைனலி. ஸோ இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். சரி, அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை அப்படிங்கிற ஒரு பிளாக் உள்ளாடி இந்த கோடை எழுதுகிறேன் நான். சரியா? ஓகே. ஸோ இந்த ட்ரை என்ன பண்ணோன்னா இந்த ரிஸ்கி கோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை ரன் பண்ணி பார்க்கும். அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடும். அதுதான் இந்த கேட்ச் பிளாக். ஓகே. இது வந்து கேட்ச் பிளாக் என்ன பண்ணோன்னா உள்ளே ஏதோ ரிஸ்க் வருது, அப்போ இது வந்து என்ன டைப் ஆஃப் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன்னு வருது பார்த்தீங்களா? இந்த எக்ஸெப்ஷனோட பெயரை இதில் போட்டால் போதும். இன்புட் எக்ஸெப்ஷன் மிஸ்மேட்ச் இந்த மாதிரி போடணும். ஸோ இது வந்து யூட்டில் லைப்ரரியில் இருக்கிற யூட்டில் பேக்கேஜில் இருக்கிறனால நம்ம கம்பல்சரியாக இதில் வந்து என்ன பண்ணோன்னா இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இதை இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கேட்ச் எக்ஸெப்ஷன் 1 செகண்ட்ப்பா. என்னங்க மேம் ஆக்சுவலாக பாப்பாவுக்கு முடி மேம் பாப்பாவுக்கு முடி வளர்க்கணும் மேம். சரி மேம். ஓகே மேம். ஃப்ரெண்டில் வந்து லைட்டாக ட்ரிம் மட்டும் வேணால் பண்ணி விடுங்க மேம். ட்ரிம் லைட்டாக அந்த ஷேப்புக்கு. சரி மேம். தேங்க்யூ மேம். அவளுக்கு கட் பண்ணி ஒரு 1.5 months இருக்கும் மேம். 1.5 months இருக்கும். அப்படியா? ஓகே மேம். ஓகே மேம். இன்னொரு 5 months அப்புறம் லைட்டா டிப் எல்லாம் கட் பண்ணி அதே மாதிரி பேக்ல உள்ளத எடுத்துறலாம். பேக்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் இருக்கிறதுனால சீக்கிரம் இறங்கிடும். ஓகே. அது மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து நீங்க போ வச்சு உங்களுக்கு பேக்ல போட்டுருங்க. ஓகே மேம். ஓகே. ஓகே. சரி சரி. சொல்லுங்கள் மேம். ஓகே. ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகேப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன டைப் ஆஃப் இது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறது தான். நான் வந்து இதில் ஒரு ரிஸ்கியாக ஏதாவது நடந்ததுன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இந்த பிளாக் ஆஃப் கோட். ஸோ இதில் நான் யூசர்கிட்ட சொல்லிவிடுவேன் உங்ககிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் out.println type only integers இந்த மாதிரி நான் ஒரு மெசேஜ் அவங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இப்போ கஸ்டமருக்கு புரியும் அவங்க வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் கிளியராக புரியும். கரெக்டாக? ஃபர்தராக இந்த கோடோட எக்ஸிக்யூஷனும் அப்படியே கண்டினியூ ஆகும். அதுதான் அதில் வந்து முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள். இப்போ நான் 2 நம்பர் டைப் பண்ணுறேன். 3.2ன்னு டைப் பண்ணுறேன். என்ட்ரு கொடுக்குறேன். அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா டைப் ஒன்லி இன்டீஜர். ஆக்சிடெண்ட் நடந்துடுச்சு. அதை அந்த ஆம்புலன்ஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு? கிளியர் பண்ணிடுச்சு.
வித் ப்ராப்பர் மெசேஜ். அப்புறமா ஃபர்தராக அந்த 1000 லைன்ஸ் ஆஃப் கோடும் சூப்பராக ரன் ஆகுது. ஸோ இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி போனீங்கன்னா எல்லா கோட்லேயும் கண்டிப்பாக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அது இல்லாமல் கோடு பண்ணோன்னா நிறைய சர்வர்ஸ் க்ராஷ் ஆகும். நம்மளால் ஸ்மூத்தாக நெட்டில் வந்து ஒரு ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ண முடியாது, ஒரு ஆன்லைன் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது, நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எல்லாத்தையும் ஸ்மூத்தாக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மூலமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அச்சீவ் பண்ணுறதுக்காக ட்ரை பிளாக், கேட்ச் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இந்த பிரேசஸ் வந்துட்டுனாலே அது பிளாக் தான். இதுலேயும் பிரேசஸ் வந்துடுச்சு, அது பிளாக் தான். ஓகேவா? ஸோ ட்ரைங்கிறது வந்து ரிஸ்கி கோடை இதுக்குள்ளே எழுதுவாங்க. அந்த ரிஸ்கி கோடு வந்து சம்டைம்ஸ் ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. இப்போ நான் ஸ்மூத்தாக ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து 3, 4 பண்ணுறேன். இது ஸ்மூத் ரன்னிங். இதில் வந்து ஆம்புலன்ஸ் காலே ஆகலை. சப்போஸ் இதில் இருக்கிற அந்த ரிஸ்கி கோடு வந்து ஒரு ப்ராப்ளத்தை எமிட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த கேட்ச் எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் ஃபர்தராக போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இன்பில்ட்டாகவே நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வேணால் இன்னும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து டிவிஷன் பண்ணுறேன், கோஷியன்ட் பண்ணுறேன். ஓகே, கோஷியன்ட். இப்போ கோஷியனில் நான் என்ன பண்ணுறேன், A டிவைடட் பை B பண்ணுறேன். சரியா? இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், நான் வந்து டிவைடண்ட் 45 கொடுக்குறேன், டிவைசர் 0 கொடுக்குறேன். பாருங்கள், மறுபடி கிராஷ் ஆகி ஸ்டாப் ஆகிட்டு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கால் பண்ண ஆம்புலன்ஸ் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன். ஆனால் இங்கே வந்து ஆக்சிடெண்ட் வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ இதுக்கும் நான் வந்து ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ச் இந்த மாதிரி போட்டுட்டு இதில் நான் போடலாம். எப்படி போடலான்னா, system.out.println don't give 0 as divisor. ஓகே, அந்த மாதிரி நான் யூசருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். don't give 0 as divisor. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் இப்போ இது பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். மறுபடியும் அதே ஆக்சிடெண்ட்டை நான் உருவாக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, டோன்ட் கிவ் 0 as divisor, 100 லைன்ஸ் ஆஃப் கோட், அப்புறம் ஸ்மூத்தாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்கலாம், ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கிளாஸஸ் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஸ்டாண்டர்ட் எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுங்கள். சப்போஸ் ரொம்ப நமக்கு வந்து கெஸ்ஸே பண்ண முடியாத அளவு ஒரு எக்ஸப்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம கேட்ச் எக்ஸப்ஷன் அப்படின்னு போட்டுடலாம். இது வந்து ஒரு ஜெனரிக் கிளாஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனரிக் கிளாஸ் இது வந்து ரன் டைம் எரரை வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ இதுக்குள்ளாடி வந்து நான் என்ன சொல்லலாம்னா, சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லலாம். சாரி, சம்திங் வென்ட் ராங். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இதுக்கு நான் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் நடக்குது. என்னென்னா, ஸ்ட்ரிங் A ஈக்குவல் டு A, இது மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் system.out.println இதில் நான் ஏயோட லென்த்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறேன். சரியா? லென்த்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறேன். ஸோ லென்த்துங்கிறது LENGTH. ஓகே, லென்த்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதில் ஏ ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் இனிஷியலைஸ் பண்ணலை அப்படிங்கிற எரர் வருது. நான் இதை நல் அப்படிங்கிறதுக்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். பாருங்கள், இதில் பாருங்கள், சம்திங் வென்ட் ராங் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆச்சு. ஏன்னா இந்த எக்ஸப்ஷனோட பெயர் எனக்கு தெரியலை. இது கண்டிப்பாக இன்புட் மிஸ்மேட்ச்லேயும் வராது, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்லேயும் வராது. இது வேறு ஏதோ ஒரு எக்ஸப்ஷனில் தான் வரும். அப்போது எனக்கு அந்த மாதிரி எக்ஸப்ஷன் பெயர் தெரில அப்படின்னா அந்த ஜெனரிக் எக்ஸப்ஷன் மூலமாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பட் ஜெனரிக் எக்ஸப்ஷன் மூலமாக ஹேண்டில் பண்ணும்போது யூசர்கிட்ட எக்ஸாக்டான அந்த எரரோட ரீசனை சொல்ல முடியாது. ஒரு காமனாக ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக இந்த எக்ஸப்ஷனோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் காமிக்கிறேன். கேட்ச் ஸ்ட்ரிங் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். ஆக்சுவலாக இந்த கிளாஸ் டிடெக்ட் ஆகிடுச்சா? ஓகே, ஸ்ட்ரிங் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன். இது வந்து கிளாஸ் ஆக்சுவலாக இல்லைன்னு வருது. சேஞ்ச் டு ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். ஓகே, இதுதான் அதனோட நேம், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். ஸோ இதில் நான் வந்து சொல்லிவிடுவேன்,
ஸ்ட்ரிங் அவுட் ஆஃப் இது வந்து வராது, இது வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். சாரி, ஏன்னா இதில் வந்து நல் இருக்குது, ஒரு நல் ஆப்ஜெக்டோட இதை நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஆர் நம்ம இப்போ இதை வந்து நான் அன்கமெண்ட் பண்ணுறேன், அந்த எக்ஸெப்ஷன் பேரே எக்ஸாக்டாக வந்துடும். வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு இப்போ இந்த எக்ஸெப்ஷனோட பேரே எக்ஸாக்டாக வந்துடும் பாருங்கள். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், அதாவது ஒரு நல்லுக்கு மேலே என்னால் லென்த்துங்கிற ஆப்ரேஷனை அப்ளை பண்ண முடியாததுனால வந்த எக்ஸெப்ஷன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். நல் பாயிண்டர்னால் இது வந்து ஆக்சுவலாக கோடிங் நல் வச்சு எழுதக்கூடாது, கொஞ்சம் கோடிங் எழுதும்போதே நல் இல்லாமல் எழுதணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ தேர் இஸ் நல் சம்வேர் அப்படின்னு போடலாம். ஓகே, ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா அது வந்து யூசருக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்க, நிறைய டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் இருக்குது. அதனோட பெயர் கொடுத்தா எக்ஸாக்டாக அதனோட ரீசன் சொல்லலாம். இப்போ நமக்கு அது பெயர் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஜெனரிக் எக்ஸெப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம இதில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் படிச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரை கேட்ச் இதனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் இன்னொன்று வேணால் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் பார்க்கலாம். இன்ட் ஏ அப்படின்னு ஒரு அரே இருக்குது. இந்த எக்ஸெப்ஷனும் நீங்கள் நிறைய இடங்களில் பார்ப்பீங்க. 1, 2, 3 இந்த மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், system.out.println இதில் a ஆஃப் 4 ஆக்சஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நமக்கு வந்து இதில் வந்து 0, 1, 2 மொத்தம் 2 எலமெண்ட்ஸ், 0லேருந்து 1, 2 இந்த இண்டெக்ஸ் தான் இருக்குது, 4th இண்டெக்ஸ் கிடையாது. அதை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும். இதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எஸ் வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, யூ ஆர் ட்ரைங் டு ஆக்சஸ் an array element out of இண்டெக்ஸே இல்லாத ஒரு அரே எலமெண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ பாஸ் ஆகுது பாருங்கள். பார்த்தீங்களா? ஏன்னா இதில் வந்து 4th இண்டெக்ஸில் இருக்கிறத ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்ரை கேட்ச் மூலமாக இப்படி மல்டிபிள் கேட்சஸும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான்.